சட்டப்படி அன்புமணி ராமதாஸ் தலைவரா இருக்கலாம், தர்மப்படி யார் தலைவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவு அதனுடைய கோர் கான்செப்ட் சமூக நீதி அரசியல். எனவே அதை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்கதான் பாமகவுக்கு தலைமையாக வரணும். திமுக பாஜக உடைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. பாமகவிலும் அப்படி மூக்க நுழைத்து பாஜக பாமகவையும் உடைக்கிறது அப்படி எடுத்துக்கலாமா என்ன? தூசு குதிரையில ஏறி மண் குதிரை உட்கார முடியல, மண் குதிரை குழப்பிக்கிட்டு இதுல நானும் போறேன் அப்படின்னு சொன்னா பாமக அட்ரஸ் இல்லாம போறதுக்கான ஒரு வேலைதான். இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு செல்வதுதான் அவர்களுக்கு பலம். இன்னைக்கு 10 சீட்டு ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு கௌரவம், அந்த கட்சியை அறியாமல் பாதுகாக்கப்படும். ஆனா பாஜக பக்கம் போனா